வணக்கம். கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நான் ரேணுகா. எங்கள் அம்மா முகத்தை நான் பார்த்ததில்லை. நான் பிறக்கும் அன்றே இறந்து விட்டார்கள். எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கின்றார். அத்தை மாமா தான் என்னை வளர்க்கின்றார்கள். இப்போதுதான் நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். அப்பா பணம் அனுப்புவதால் அத்தை என்னை பார்த்து கொள்கின்றார்கள். அது மட்டும்தான். அன்பு, பாசம், அக்கறை என்று என்னிடம் யாரும் காட்டுவதில்லை. அத்தைக்கு 2 மகன்கள். என்னை விட 2 வயது பெரியவன். நான் பார்ப்பதற்கு அழகான தோற்றம் போல் இருப்பேன். என்னை 14 வயது பெண்ணாகவே தெரியாது. நான் அம்மா போல் என்று சொல்வார்கள். நல்ல அழகு, உடல் அமைப்பு, பார்க்கும் ஆண்களுக்கு கவர்ச்சியாக தெரிகின்றேன். வசீகரமான முகல் தோற்றம் கொண்டவள். சில நாட்களில் நான் வீட்டு பெரிய பெண்ணாக ஆகிவிட்டேன். அத்தையும் மாமாவும் அனைவரிடமும் சொல்லி விழாக்கோலம் போல் நடத்தினார்கள். அப்பாவிற்கு லீவு கிடைக்கவில்லை. அவருக்கு வேலைதான் அவருக்கு முக்கியமாக தோன்றும். அப்பாவும் சொல்லிவிட்டார்கள். பெண்கள் பெரிய பெண்ணாக ஆகிவிட்டாலே கனவுகளும் அதிகமாக கற்பனைகளும் தோன்றும். ஆண்கள் நம்மளை பார்த்து விட்டால் வெக்கம், நாணம் மட்டுமல்ல, உடல் மாற்றங்களும் தோன்றும். சில நாம் கற்பனைக்கு சென்று விடுவோம். இன்னும் சொல்ல போனால் அவனிடம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நாம் கனவில் நினைத்து கொண்டிருப்போம். எனக்கும் அப்படிதான். ஒரு ஆண் பார்த்து விட்டால் வெக்கம், நாணம், மகிழ்ச்சி எனக்கு வந்துவிடும். பள்ளிக்கு சென்று கொண்டும் வந்து கொண்டிருந்தேன். பக்கத்தை விட்ட அஸ்வின் என்னை பார்த்து கொண்டிருந்தான். 25 வயது இருக்கும். அவன் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கின்றான். நான் 10 வயது, அழகான தோற்றம், உடல் மென்மையான தோற்றம் கொண்டவள். 14 வயது பெண்ணாக என்னை தெரியவில்லை. 18 வயது மேற்பட்ட பெண்ணாக போலவே தோற்ற அமைப்பு இருந்தது எனக்கு. அஸ்வின் என்னை பார்க்கும் பொழுது வெக்கமும் உடல் நடுக்கமும் என் உடல் முழுவதும் ஏதோ செய்தது. என்னை நானே கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுதான் காதல் என்று நினைத்து கொண்டேன். நானும் பார்த்து சிரித்தேன். அவனும் சிரித்தான். எங்களுக்குள் இப்படியே சென்றது. அன்றைய நாள் அஸ்வின் வந்து என்னிடம் காதலை சொன்னான். அஸ்வின் எப்போது காதலை சொல்வான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு அவன் சொன்னதும் நானும் என் காதலை சொல்லிவிட்டேன். பின்பு 2 பேரும் காதலித்தோம். எனக்குத்தான் என்னை கேள்வி கேட்க ஆள் இல்லை. அதனால் நான் இஷ்டம் போல் என் போக்கில் நடந்து கொண்டிருந்தேன். நான் சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பேன். எங்கள் அப்பா எனக்கு தனியாக பணம் அனுப்புவார்கள். அந்த பணத்தை யாருக்கும் சொல்ல தேவையில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தது. அஸ்வின் என்னிடம் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசினான். ரேணுகா, உன்னோடு நான் இருக்க வேண்டும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடு. நாம் 2 பேரும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருக்கலாம். அதனால் நான் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கின்றேன். அந்த இடம் உனக்கு மிகவும் பிடிக்கும். அன்று மட்டும் பள்ளிக்கு விடுமுறை கொடுத்து விடு. நாம் சென்று வரலாம் என்று சொன்னான். நானும் சம்மதம் சொல்லிவிட்டேன். அவனுடன் நானும் சென்றேன். அங்கு சென்ற பின் பெரிய ஹோட்டல், மிக அழகாக இருந்தது. நான் கேட்டேன், அங்கு என்ன அஸ்வின் நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னான். என் நண்பன் இங்கு இருக்கின்றான். அவனை பேசிவிட்டு நாம் சென்று விடலாம் என்று அவன் நண்பனை அறிமுகம் செய்தான். அவன் அனைவரும் என்னை தங்கை என்று அழைத்தார்கள். சற்று பயம் விலகியது. அவன் சொன்னான், ரேணுகா என் மனைவி என்று. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என் சந்தோஷம் உச்சி வெள்ளத்தை தாண்டியது. நான் அஸ்வினின் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். பின்பு என்னை அமர வைத்தான். மெதுவாக வந்து என்னிடம் முத்தம் கொடுத்தான். நான் வெட்கத்தில் இல்லை, இதெல்லாம் இங்கு வேண்டாம் என்று கூறினேன். அவன் இழுத்து என்னை கட்டிலில் படுக்க வைத்தான். எனக்கு பயம் வந்தது. சுற்றிலும் அவன் 4 நண்பர்களும் இருந்தார்கள். நான் கேட்டேன், என்ன நடக்கின்றது அஸ்வின்? அவன் சொன்னான், நீதான் எங்கள் விருந்து. இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒத்துழைத்தால் உனக்கு வலியும் துன்பமும் ஏற்படாது. இல்லை என்றால் பெரும் கஷ்டம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு அதிர்ச்சிதான். நான் பயந்து நின்று கொண்டிருந்தேன். என் ஆடைகள் அகற்றப்பட்டது. நான் வேண்டாம் என்று தொடங்கினேன். ஆனால் யாரும் விடுவதாக இல்லை. என் உடல் மீது அஸ்வின் படுத்து கொண்டான். பக்கத்தில் அனைவரும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு உடல் வலி ஏற்பட்டது. நான் வலியில் துடித்து கொண்டிருந்தேன். அதை யாரும் கவனிக்கவில்லை. அதை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை. எனக்கு வலிகள், உடல் சோர்வு. என்னால் சத்தம் கூட போட முடியவில்லை. அவர்கள் முடித்துவிட்டு பின் சென்று விட்டார்கள். நான் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. அருகில் சுத்தம் செய்ய வந்த மகேஷ் என்னை பார்த்து பரிதாபப்பட்டான். ஹோட்டல் முதலாளியை அழைத்து வந்தான்.
அவன் சொன்னான், இந்த பெண் வந்தபோதே எனக்கு தெரியும். ஆனால் இதை நாம் எதுவும் செய்ய முடியாது. வெளியே தெரிந்தால் நம் ஹோட்டல் பாதிக்கப்படும். அவளை மருத்துவமனைக்கு அனுப்பி வை, நீயும் வீட்டுக்கு சென்று விடு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். மகேஷ் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். இதற்கு இடையில் எங்கள் வீட்டில் நான் காணவில்லை என்று அப்பாவிற்கு தொலைபேசி அழைப்புதல் கொடுத்தார்கள். அப்பா கோபத்துடன் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்பு மகேஷிடம் என் வீட்டு முகவரியை கொடுத்தேன். மகேஷ் சென்று அப்பா, அத்தை, மாமாவை அழைத்து வந்தான். அவர்கள் என் நிலைமையைக் கண்டு பரிதாபப்படுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் மாற்றம் நடந்தது. அத்தை என் மேல் கோபப்பட்டார்கள். உன் மகள்தான் ஹோட்டலுக்கு சென்றிருப்பாள், அவளை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் என்று அப்பாவிடம் மாற்றுதலாக பேசிவிட்டார்கள். இதற்கு மேல் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் என்னையும் நம் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி விடுவார்கள். அதனால் இவளை நான் அனாதை விடுதியில் சேர்த்து விடுகின்றேன் என்று அப்பா சொன்னதும் எனக்கு கண்களில் கண்ணீரும் அழுகையும் வந்துவிட்டது. அம்மா மட்டும் இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகியிருக்காது. நான் அழுது கொண்டிருந்தேன். மகேஷ் தான் எனக்கு ஆதரவாக சொன்னான். ஏன் என்று தெரியவில்லை. மகேஷ் என்னை அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். எனக்கும் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் நானும் அவனுடன் சென்றேன். மகேஷ்க்கு அங்கு அப்பா மட்டும். நானும் அங்கு சென்ற பின் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். தினமும் மகேஷ் தான் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தான். அவன் என்னை மேல் படிப்பு படிக்க வைத்தான். நானும் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்தேன். பின்பு என்னை மேல் படிப்பு படிக்க வைத்தான். அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன். பின்பு வெளி உலகத்தை முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. என் வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்தது. இதற்கு இடையில் அஸ்வின் திருமணம் செய்து கொண்டு அவன் மனைவி யாருடனோ ஓடிவிட்டாள் என்று கேள்விப்பட்டேன். அதனால் அவன் பைத்தியமாகிவிட்டான். எனக்கு செய்த துரோகம் கடவுள் தண்டித்து விட்டான் என்று நினைத்து கொண்டேன். எங்கள் அத்தையும் அப்பாவும் என்னை பார்க்க வந்தார்கள். அத்தை மகனை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்லை. இனி என்னை பார்க்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நான் மகேஷுடன் என் காதலை சொல்ல மகேஷும் என்னை ஏற்றுக்கொண்டான். எந்த வயதில் காதல் ஏற்படும் என்று நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். மகேஷுடன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்தது. அவன் என்னை வழிகாட்டி உயர்ந்த வாழ்க்கை வாழ வைத்தான். எங்களுக்கு திருமணம் நடந்தது. இப்போது எங்களுக்கு 2 குழந்தைகள். சந்தோஷமாக வாழ்கின்றோம். நான் உண்மையான காதல், பாதுகாப்பு, வளர்ச்சியான வாழ்க்கை, உண்மை என்னவென்று மகேஷ் மூலம் புரிந்து கொண்டேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டேன். நல்ல மலைத்துளி நல்ல சிப்பியில் விழுந்தால் நல்ல முத்துக்களாக உருவாக்கப்படுவது போல என் வாழ்க்கையும் மகேஷ் மூலம் நல்லதாகவே மாற்றப்பட்டது. நன்றி. இந்த கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.